துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம் இதுக்கு முந்தின பதிவு புரட்டாதி மாத பாலன்கள் அப்படின்ற வரையில் மேஷம், ரிஷபம், மிதுனம் வரை பார்த்தோம். தற்போது இந்த பதிவில் கடகம், சிம்மம், கன்னி பற்றி பார்ப்போம். இப்போ நாம் கடகத்திலிருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த கடக ராசிக்கு புரட்டாதி மாதம் முழுவதும் சூரியன் கன்னியில் இருக்கும். அதாவது இந்த கடக ராசிக்கு சிம்மத்துக்குரிய ஓனர், 2வது வீட்டிற்கு அதிபதி சூரியன், தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. அப்போ 2வது வீட்டுக்குரிய இந்த போர்ட்போலியோ சூரியனுக்கு தனம், வாக்கு, குடும்பம். இந்த ஓனரு சூரியன் 3வது தைரிய ஸ்தானத்தில் கன்னியில் இடம்பெற்றிருக்கிறார். கூட புதனும் இருக்கு. அவருக்கு சப்போர்ட்டான கிரகம். ஏன்னா கன்னி ராசிக்கு ஓனரே அவர் தான், அதிபதியே புதன் தான். அவரும் கூட இருப்பதால் அது கொஞ்சம் பிளஸ் ஆயிடுது. அப்போ இந்த கடக ராசிக்கு சூரியன் 2வது வீட்டுக்குரிய அதிபதி 3வது வீட்டில் தைரிய ஸ்தானத்தில் இருப்பதால், அதுவும் புதனோடு சேர்ந்து இருப்பதால் அவர்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுனா எழுதிக்கலாம், தேர்வு எழுதுனா எழுதிக்கலாம், எந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இவர்கள் செய்து கொள்ளலாம். ஏன்னா நன்றாக இடத்தில் இருக்கிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு தனாதிபதி 3ல் மறைவில் இருந்தாலும் புதன் கூட இருப்பதால நன்றாகத்தான் இருக்கிறது. அடுத்தபடியா இந்த கடகத்துக்கு 2வது வீட்டில் சூரியன், சுக்கிரன் இருக்கு பார்த்தீங்களா, கூட கேது இருக்குது. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது. இப்போ கேது அவ்வளோ சீக்கிரத்தில் மாறப்போறது கிடையாது. இந்த சுக்கிரன் 9, 10, 25 வரை இருக்கும். இப்போ இந்த சுக்கிரனால கடகராசிக்கு என்னென்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கடகராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி 11, 4வது வீட்டுக்கு 4, 11க்கு அதிபதி சுக்கிரன் 3ல் மறைவு 2ல் இருக்கிறார். அதாவது 4 சுகஸ்தானம், 11 லாபஸ்தானம். சுகம் லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் கடகத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படின்னும் போது அது நல்ல விஷயம்தான். ஆனா கூட கேது இருக்குதுல்ல, அப்போ சுக்கிரன்றது கேது குடும்பஸ்தானத்தில் இருப்பார். குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படும். இப்போ மனைவி வழியில சில பேருக்கு அசௌகரியப்படலாம். இது அப்படின்னா மனைவி கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கு சில வழிகளை இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த சுக்கிரன்றது மனைவி பிளானட். இங்க கடகராசிக்கு 4வது வீடு சுகஸ்தானாதிபதி. சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கும். அது யாராவது ஒருத்தர் ஏதாவது தூண்டுதல் பேரில் கூட இது இருக்கும். இந்த கேது சும்மாவே இருக்காது. இந்த சுக்கிரன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 7 வரிசையில் பார்க்கும்போது கேதுக்கு தான் அதிக பவர், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இந்த சுக்கிரனை விட அதிக பவர் உள்ள கேது அங்கே இருக்கும்போது சுக்கிரனுடைய வேலையை அது எடுத்துக்கொள்வதால் இந்த சுக்கிரன்ற மனைவி பிளானட்டும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவங்க மனசுக்கு வராதபடி இருந்துக்கணும். குடும்பத்தில் குழப்பத்தை அவர்கள் மேல் போல் தப்பித்து கொள்ளக்கூடாது. அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 1. 2வது, அதே சுக்கிரன் இங்க பார்த்தீங்கன்னா 9, 10, 25 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இங்க வந்துடுது, கன்னிக்கு வந்துடுது. கடகராசிக்கு 4, 11 வீட்டுக்கு அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறது சுக்கிரன். இப்ப இங்க வந்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சம் சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம். ஆனா 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்க இருக்குதுல்ல, தனாதிபதி சூரியனும் சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் இணைந்திருப்பதால் இந்த இடத்துல இருக்கிற கேது பலன்களை இது கொஞ்சம் மட்டுப்படுத்தும். ஏன்னா கேது அங்க இல்லை. அதனால கேதுவான விளையக்கூடிய சில தீமைகள் இந்த இடத்தில் வேறுபட்டு விடும். அது வராது. அதனால இந்த இடத்தை விட இந்த இடம் சுக்கிரன் எவ்வளவோ மேலும் சொல்லிக்கலாம். அதனால இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் நீங்க சால்வ் பண்ணினா போதும். இந்த இடத்துல அதுவாக சரிப்படுத்தி கொள்ளும். இப்போ அடுத்தபடியா புதன். இந்த புதன் கடக ராசிக்கு 12th பிளேஸ், அதாவது 12வது வீட்டுக்கு ஓனர், 3வது வீட்டுக்கு ஓனர். இந்த ரெண்டுமே 29/9/25 வரை 3ல் தான் இருக்கும். இது எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், கடகராசிக்கு 3வது இடம் சகோதர ஸ்தானம், அதாவது இளைய சகோதரன் கூட சொல்லலாம். அப்ப இளைய சகோதரன் கொஞ்சம் வசதியா இருந்துக்குவார். அவர் எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ண முடியாம
அவரு அனுபவிச்சுன்னு பாரு சொல்லியா, அந்த மாதிரி அனுபவிப்புகளை சகோதர ஸ்தானத்தில் அவருக்கு மேன்மையை தரும். இப்போ இப்படிதான் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த குருவால் நாம காப்பாற்றப்படுவோமா? பெர்மனண்டா குரு இருக்கு இல்லையா? இப்ப கடகராசிக்கு 12th பிளேஸ்ல குரு இருக்கு, 12வது வீட்டுல குரு இருக்குது. 3, 6, 8, 12 எல்லாம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படுவது உண்டு. அப்ப மறைவு ஸ்தானத்துல குரு இருக்குதுன்னா எந்த ஆதிபத்தியத்துக்குரிய குரு, அதாவது எந்த இடத்துக்குரிய குரு 12ல இருக்காரு அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 6வது வீட்டுக்குரிய குருவும் 7, 8, 9, 10, 10வது வீட்டுக்குரிய குருவும் 6, 10க்குரிய குரு 12th பிளேஸ்ல இருக்கிறார். அப்போ 12th பிளேஸ்ல இருக்கும்போது இங்க குரு வந்தவனே 10வது வீடு வந்து வேலை செய்யற ஜீவனஸ்தானம். அப்ப ஜீவனஸ்தானத்தை கொஞ்சம் மாத்திடுவார்ல, 12th விரயஸ்தானம். அப்ப பழைய வேலை விரயம் பண்ணிவிட்டு புது வேலையில் சேர்ந்து கொள்வார்கள். இந்த குரு எப்பத்துல இருந்து இருக்குது? 11/5 இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, இது இப்ப ஏற்பட போறது கிடையாது. மே மாசத்திலிருந்தே இது இருக்குது. அது 7, 10 வரைக்கும் அங்க இருக்குது. அப்ப இந்த பீரியடுக்குள்ள 10ஆம் வீட்டுக்குரிய அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். சரி, இப்போ 1, 2, 3, 4, 5, 6வது வீட்டுக்குரிய அதிபதியும் குரு தானே, அவரும் தானே இருக்காரு. ஆனா 6வது வீட்டை குரு பார்த்து விட்டது. அப்போ ஒரு ஆதாயத்துக்காக தொழிலை மாற்றிக்கொள்வது. பழைய தொழில இருந்து புது தொழிலுக்கு மாறுறாங்க இல்லையா, யாரு? இந்த கடகராசிக்காரங்க மாற்றிக்கொள்வார்கள். ஏன்னா 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், சத்ரு, வியாதி, ரோகஸ்தானம். ஆனா அந்த ரோகஸ்தானத்தை குரு பார்த்துச்சு, கடன் ஸ்தானத்தை குரு பார்த்துச்சு, பிரச்சனைக்குரிய இடத்த குரு பார்த்துச்சு. அப்ப பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா அவங்க தொழிலை மாத்திக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். அப்படிதான் இருக்கு. அதனால தொழில் மாற்றங்கள் இதனால் ஏற்படும். அதே நேரத்தில் நிரந்தரமாக குரு கடகராசிக்கு 1, 2, 3, 4, 4ஆம் இடத்தை நிரந்தரமாக பார்க்கிறது. குரு கடகராசிக்கு 4, 6, 8 3 பார்வை கடகராசிக்கு படுகிறது. அப்ப 4ஆம் இடம் துகஸ்தானம், அதான் 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். அப்ப தாய்க்கு எந்த பிரச்சனை இல்லாத காப்பாத்திக்குவோம், அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம். அதே நேரத்தில் புதன் இருக்குல்ல, புதன் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லையா, அது எப்படி அங்க வரப்போகுது 29/9க்கு. அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க இன்னும் சொகுசா இருந்துக்கலாம். அதே நேரத்தில் டென்ஷனான கிரகம் செவ்வாய் இருக்கிறதுனால தாயின் டென்ஷனை கூடுமான வரைக்கும் அவர்களாக குறைத்து வேணும். நம்ம சொன்னா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல தாய் ஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் அவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி மேலிட்டால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் தாய் ஸ்தானத்தை. இருந்தாலும் குரு பார்ப்பதால், அந்த 4ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தாயினுடைய அத்தகைய போக்கு விபரீதத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு பார்க்குது, நம்ம மன்னித்து கொள்ளலாம். சில பேர் வந்து செஞ்சா கூட நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா, அது மாதிரி தாயினுடைய குற்றம் குறைகள் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஆனா குற்றம் குறைகள் இருக்கும், பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது, ஏன்னா குரு பார்ப்பதால். அதே மாதிரி 6ஆம் இடம் சத்ரு, வியாதி, கடன் ஸ்தானம், அதை பார்ப்பதால் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், நிம்மதியான இடம். அந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆயுள் பங்கம் ஏற்படாது, நீண்ட ஆயுளோடு நன்றபடியாக இருப்பார்கள். இது குருவினுடைய பார்வை பலன்கள். இப்ப இதே குரு கடகத்துக்கு ஜென்ம குருவா வரப்போகுது. எப்போ? 8, 10, 25 ஜென்ம குரு. நாம ஏற்கனவே மிதுனத்துல ஜென்ம குரு சொல்லும் போது சொன்னோம், ஜென்ம குரு சீதை ராமர் வனவாசத்துல விட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா இங்க குரு, இங்க இருக்கிற குருக்கு இங்க குருக்கு வித்தியாசம் என்னன்னா, இங்க குரு உச்சம், இந்த குரு மிதுனத்துக்கு பகை. ஆனா இந்த குரு குருச்சந்திர யோகம் சொல்லுவாங்க, இந்த குரு நன்றாக இருக்கும். குரு உச்சமாக இருக்கிறது. இந்த உச்சமான குரு 1, 2, 3, 4, 5 6வது வீட்டுக்கும் 7, 8, 9 6, 9க்குரிய குரு, பாக்கியஸ்தானத்துக்குரிய குரு, பிரச்சனையில் உண்டு பண்ணக்கூடிய 6ஆம் வீட்டுக்குரிய குரு உச்சமாக கடகத்தில் இருப்பதால் பாக்கியஸ்தானம் வலுப்பெறும். அப்ப நல்லாவே இருக்குது கடகஸ்தானத்துக்கு இந்த குரு பயிற்சி. கடகத்தில் குரு உச்சம் பெறுவது நல்லது. இந்த குரு பார்வைகள் பார்வை பாருங்க, 1, 2, 3, 4 4ஆம் பார், இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 4ஆம் பார் 6, 8 நன்றாக இருக்கிறது. குருவின் பலன்கள் நன்றாக, குரு கடகத்தில் உச்சம் பெறுவது நன்றதுதான். ஆனா அந்த குரு டெம்பரவரியா 8, 10, 25 21, 12, 25 வரைக்கும் தான் இருக்கும். மறுபடியும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும்.
அதாவது 21 டிசம்பர் மாதம் ஒரிஜினல் பொசிஷன் மிதுனத்துக்கு போய் அது 2026 அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் அங்குதான் இருக்கும். அதனால இந்த பலன்கள் ஒரு 2 மாத பலன்கள் தான். அதனுடைய பார்வைகள் இந்த பச்சை இங்கில் போட்டிருக்க அந்த பார்வைகள்லாம் 2 மாத பார்வைகள். நிரந்தர பார்வைகள் இந்த ரெட் இங்கில் போட்டிருக்க அதெல்லாம் நிரந்தர பார்வைகள். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியா சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசி, சிம்ம ராசிக்குரிய சூரியன், சிம்மத்துக்கு ஓனரே சூரியன் தான், சிம்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு அந்த ஹவுஸுக்குரிய ஓனரே சூரியன். இப்போ அந்த சூரியன்ற வீட்டில் சிம்மத்தில் கேது இருக்குது இல்லையா, எப்பவுமே ராசிலையோ லக்னத்திலேயோ எந்த இடத்துல கேது இருக்குதோ அது கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். அது சூரியன்ற இடத்துல கேது இருப்பதால் சிம்ம ராசி சூரியன் எடுத்த ஒரு சில பேருக்கு அப்பா இல்லாமல் இருப்பாங்க, சில பேருக்கு இருந்தாலும் ஐடியலாக இருப்பாங்க, வேலை செய்யாமல் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா ஐடியலாக இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க. அந்த மாதிரி கேது சூரியனோடு சம்பந்தப்படும் போது சூரியன் வீட்டில் இருந்தாலும் சரி, சூரியனோடு கேது இணைந்தாலும் சரி, அப்பாவை சிறிது பலவீனம் ஆக்கிவிடும். அதே நேரத்தில் இந்த அப்பான்ற சூரியன் இடத்துல சுக்கிரன் கேது அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் அப்பா இல்லாத அம்மா மட்டும் இருப்பாங்க. ஸோ அம்மா மட்டும் தனிமையாக இருக்காங்கன்னு சொல்லியா, அந்த மாதிரி தனிமையாக இருக்கக்கூடிய அம்மாவும் இருப்பார்கள் இந்த சூரியன் வீட்டில் இருக்கும்போது. பொதுவாக இப்போ சூரியன் வீட்டில் தானே கேது இருக்குது, சுக்கிரன் இருக்குது. அத்தகைய சூரியன் இப்போ கன்னியில் இருக்குது. சிம்மத்துக்குரிய ஓனர் சுக்கிரன் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில். எப்பவுமே ராசியாதிபதி தனஸ்தானத்தில் வீட்டிருப்பது நல்ல விஷயம், தனங்கள் பெருகும். அப்போ சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சிம்மாதிபதி அந்த ஹவுஸ் ஓனர் 2வது வீடு தனம் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் அது மேன்மையை தரும். சுக்கிரனால் சூரியனால் எந்தவித பலகீனமும் இல்லை, தப்பித்து கொண்டார்கள், ஏன்னா அங்கே கேது இல்லை. அடுத்தபடியா இந்த சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கு இல்லையா, இந்த சுக்கிரன் சிம்மத்துக்கு 3வது வீடு. இதே சிம்மத்துக்கு 3வது வீடு பார்க்கும்போது இது 12, 11, 10. அப்போ 10, 3, 3, 10க்குரிய சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது. 3 இளைய சகோதர ஸ்தானம். அந்த இளைய சகோதரத்தை குரு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்னேன், தம்பி தங்கச்சிங்க தான் அவங்களாம் நல்லபடியாக அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டேன், ஹாயாக இருப்பாங்க இந்த மாதிரி இடத்துல. அப்போ இந்த 3ஆம் வீட்டு குரு பார்ப்பதால் இளைய சகோதரத்தினுடைய தன்மை காப்பாற்றப்படுகிறது. அதே நேரத்தில் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரனும் கேதுவோடு இருக்கும்போது இந்த இளைய சகோதரஸ்தான வேலையில் சில பேர் ஒழுங்காக பார்த்துக்கணும். அதாவது அன்டைமில் வேலை செய்கிறது, ரொம்ப லேட்டாக வர்றது, ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்கிறது, வேலை செஞ்சுட்டு எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் இருந்தா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த லேசினஸை கொடுக்கறது 3ஆம் வீட்டுக்குள் சுக்கிரன் கேதுன்ற லேசினஸ் கிரகத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரம் லேசினஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களே இந்த இடத்துல அட்டம் பண்ணி உற்சாகப்படுத்த முடியாது, அவங்க நேச்சரே அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா இளைய சகோதர சுக்கிரன் கேதுவோடு இருப்பதால். இது சுக்கிரனுடைய படங்கள். இதே சுக்கிரன் 10, 10, 25க்கு கன்னிக்கு வந்துடுது. கன்னியில் அந்த சுக்கிரன் நீச்சம். அப்போ இளைய சகோதர ஸ்தானாதிபதியும் 10க்குரிய அதிபதியும் சுக்கிரன் நீச்சம். அதாவது 10க்குரிய அதிபதி கெட்டு போனால் தொழில் நல்லா இருக்கும். அப்போ இளைய சகோதர ஸ்தானாதிபதி 10க்குரிய நீச்சம் ஆகும்போது இந்த நீச்ச சுக்கிரன் இவர்களை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அதே கன்னி ராசிக்கு பார்க்குறோம். இப்போ கடகம் சிம்மம், இப்போ கன்னி ராசி. கன்னி ராசியில் விரயஸ்தானாதிபதி 12வது வீட்டுக்குரிய சூரியன் கன்னியில் இப்போ இருக்கிறார். அப்போ விரயஸ்தானாதிபதினா படிப்புக்காக கூட புதன் இருக்கிறதுனால படிப்புக்காக விரயம் பண்ணிக்கிறது, நாலேஜ் இம்ப்ரூவாக விரயம் பண்ணுறது, நாலேஜ் கொடுக்க லேப்டாப் வாங்குறது, இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விரயத்தை நல்ல வழியில் செலவு பண்ணக்கூடிய விஷயம், நாலேஜபிள் விஷயத்தில் செலவு பண்ண புக்கு வாங்குறது, படிக்கிற விஷயம். சில பேர் யூடியூபே பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னா பிக்சரில் பார்க்கறது தான், யூடியூபு, செல்லு, டிவி, இந்த மாதிரி மீடியாக்கள். ஏன்னா மீடியாக்கிற சுக்கிரன் வருவது இல்லைங்களா, ஆல்ரெடி விரயஸ்தானாதிபதி. அப்போ நேரத்தை அவர்கள் இதில் தான் செலவு பண்ணுவார்கள். அதனால கூடுமான வரைக்கும் இந்த கன்னி ராசியில் சூரியன் இருப்பது அவர்களுக்கு கிட்டத்தட்ட பொழுதுபோக்குற விஷயத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவார்கள், பொழுதை போக்கிக் கொள்வார்கள். அது உபயோகமாகவும் இருக்கலாம்,
உபயோகம் இல்லாமல் வெட்டியாக பொழுது கழிக்கிறாங்க, டிவியே பார்த்து உட்காந்துருக்காங்க, எப்போ பாரு யூடியூபே பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எப்படியோ ஒன்று அவங்க பொழுதை கழித்து விடுவார்கள். ஸோ கன்னி ராசிக்கு சூரியனுடைய பலன்கள். கன்னி ராசியில் விரையாதிபதி ராசியில் இருப்பதால் விரயங்களை ஏற்படுத்தும். அது நல்ல விரயங்களாக கூட இருக்கும். அடுத்தபடியாக கன்னி ராசியில் புதன் இருக்கு 29 வரைக்கும். கன்னி ராசிக்கு ஓனரே புதன் தான். அந்த புதன் இங்கே உச்சம் பெற்ற புதனோடு சூரியன் விரையாதிபதி இருக்கிறது. அப்படின்னா நல்ல செலவுகளை ஏற்படுத்தல், நல்ல நாலேஜபிள் செலவாக இருக்கும், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக செலவாக இருக்கும். சில அறிவுபூர்வமான செயல்கள்லாம் செய்வாங்க. தலைமை பதவியை கொடுக்கக்கூடிய சூரியனே இங்கே இருக்கிறதுனால சில நேரங்களில் தலைமை பதவியை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அதாவது ஒரு இடத்துல இது வேலை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. ஏன்னா சூரியன் ப்ரொமோஷன் கிரகம். அதனால கன்னி ராசிக்காரனுக்கு ப்ரொமோஷன்கள், மேன்மை, ஒருவேளை மெரிட்ல போகிறது, இதெல்லாம் அது நடக்கும். அதனால இந்த இடம் புதனை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கிறது. இப்போ அதே இடத்துல 10-10க்கு சுக்கிரன் வருது. அதாவது 9-10 வரைக்கும் இங்கே இருந்து 10-10-25 முதல் 2-11-25 வரை சுக்கிரன் கன்னி ராசியில் வீட்டிருக்க போகிறது. கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் என்ற பொசிஷனை பெறுகிறது. அதனால எந்த கிரகம் கன்னி ராசியில் நீச்சம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு தனாதிபதி 2வது வீட்டுக்கு ஓனர் சுக்கிரன். அதே மாதிரி 3, 4, 5, 6, 7, 8, 9 2-9க்குரிய சுக்கிரன் நீச்சமாய் கன்னியில் இருக்கிறார். 2ன்னா குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ அவங்க செலவு பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செலவு பண்ண வேண்டும். சுக்கிரன் நீச்சமாயிட்டாலே கொஞ்சம் லௌகீக வாழ்க்கையில் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுவும் பாக்கியஸ்தானாதிபதி. அப்போ கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானம் தகப்பன் ஸ்தானம். இப்போ சில பேர் வண்டி வாங்கலாம், வாங்கிக்கலாம். இந்த இடத்துல விரயஸ்தானமும் இருக்கிறதுனால வண்டி வாங்குறது, புது வண்டிங்க வாங்குறது, புது லேப்டாப் வாங்குறது, புது செல்லு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சுபமாக வாங்கி அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் குரு பார்வை கன்னி ராசி எத்தகைய வகையில் பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ குரு கன்னி ராசிக்கு 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் ஓனர். 4 சுகஸ்தானம், வாகனஸ்தானம், நல்ல இடம். 7 மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம். இந்த 4-7க்குரிய குரு 10ல் இருக்கிறது. 10ல் குரு பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? பதவியை பறிக்க மாட்டார், பதவியை சேஞ்ச் பண்ணி கொடுப்பார். அது கன்னியா லக்னக்காரனுக்கும் பொருந்தும், இல்லை கன்னி ராசிக்காரனுக்கும் பொருந்தும். ஒருவேளை அது குரு தசையா நடக்கும்போது, இந்த தசாவை ஏன் இங்க சொல்ல வேண்டியதுன்னா, குரு தசை பெர்மனன்ட் பலனை கொடுக்கும். ஒருவேளை இந்த குரு பார்வையோடு அவர்கள் ஜாதகத்தில் குரு தசை நடக்குமானால் இந்த சேஞ்சு நடக்கும், கன்னி ராசிக்கும் கன்னி லக்னத்திற்கும். அப்ப இந்த கன்னி ராசிக்கு 10ல் குரு இருப்பது பதவியை மாற்றி கொடுக்கும். பதவியை மாற்றிக்கிறத பத்தி யோசிப்பாங்க, தொழிலை மாற்றிக்கலாமான்னு யோசிப்பாங்க. அது புதன் வீட்டில் இருப்பதால் புதன் எழுதுறது, இன்டர்வியூ இந்த மாதிரி அட்டன் பண்ணுறது. அதனால இந்த வேலை நிமித்தமாக ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அது மாதிரி இருக்கும். அந்த புதன் சுக்கிரனோட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கன்னியில் 10-10. இந்த சுக்கிரன் புதன் இணையிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் புதனை இணைறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் 10-10க்கு வர்ற சுக்கிரன் இங்கே வரும்போது இந்த புதன் இங்கே வந்துடுது. சொல்லாமலாமா இந்த 2 ஜாயின் ஆகல. சூரியன் அங்கே தான் இருக்கும். புரட்டாசி மாதம் 17-10 வரைக்கும் இருக்கும். 7 நாள் சுக்கிரன் 10க்கு வந்தால் கூட 7 நாள் சூரியன் அங்கே தான் இருக்கும். ஆனால் புதன் அங்கே சுக்கிரன் வரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துடுது. ஸோ புதனும் சுக்கிரனும் கன்னி ராசி மீட் பண்ணவில்லை. அப்போ வெறும் சுக்கிரன் தான். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா 2ஆம் வீட்டுக்குரிய அதிபதியும் 9ஆம் வீட்டுக்குரிய அதிபதி சுக்கிரன் நீசமாயிருக்கிறது. அதனால் செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். எது வரைக்கும்? 10-10-25 வரைக்கும் ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ தாராளமாக அட்டன் பண்ணலாம். நல்லா சொஃபிசிகேட்டட் கம்பெனியாக இருக்கும். சுக்கிரன்னா சொஃபிசிகேட்டட், ரொம்ப ஆடம்பர கம்பெனியாக இருக்கும். அதனால் இதை அவங்க எந்த வேலை நிமித்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொள்ளலாம். கன்னி ராசி பலன்கள். அப்போ இப்போ நாம் பார்த்தது கடக ராசிக்கு பார்த்தோம், சிம்ம ராசிக்கு பார்த்தோம், கன்னி ராசிக்கு பார்த்தோம். ஸோ இந்த சார்ட்டை வச்சு இப்படிலாம் இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்றத விலாவரியாக பார்த்துருக்கிறோம். இனி அடுத்த பதிவில் துலாம், விருச்சிகம், தனுசு ராசியை பற்றிய பலன்களை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜா பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றி, வணக்கம்.